கிறிஸ்மஸ்னா கேக் அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எங்களோட குடும்ப பண்டம் கிறிஸ்மஸ் பண்டம்னாலே அது அச்சுமுறுக்கு தான். அம்மாவோட அந்த லெகசியை நம்மளும் அப்படியே நம்ம சங்கதிகளுக்கு கொண்டு போகணும்னு கிறிஸ்மஸ்னால் இனிமேல் வருஷம் வருஷம் அச்சுமுறுக்கு பண்ணிடணும்னு வச்சுருக்கேன். எல்லாம் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரே தண்ணி ஆகிட்டு இது வரப்போகிறது இல்லைன்னு பாதி தெரிஞ்சாலும் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டா நான் கணித்த மாதிரியே அது வரல. அது ஒட்டி கொண்டாடி அப்புறம் அவசர உதவிக்கு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண அரிசி மாவு வச்சிருக்கேன் அதை கொட்டு அப்படின்னு சொன்ன உடனே மாவு பேக் டு ஃபார்ம் வந்துட்டு. அப்புறம் நான் போன வருஷம் 2 அச்சு வாங்கியிருந்தேன். ஆனால் நான்ஸ்டிக்கில் தான் ஒழுங்காக வந்துச்சு. இன்னொன்று பதப்படுத்தணும் பழகணும் நிறைய சொன்னாங்க. அதனால் அதை நான் தூர தான் கிடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அதை எடுத்து போட்டேன். என்ன மாயம் நடந்துச்சோ அது ஒட்டாமல் அழகாக விழுது. ஆனால் இது ரொம்ப வேலை. ஒரு முறுக்காக தான் போடணும். லைட்டாக திரும்பினாலும் கருகி போயிடுது. சரி 2 அச்சு வச்சு போடலைன்னா கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காலனா ஒரு மாதிரி ஆயிடுது. நின்றுட்டே இருக்கணும் முடியலை அப்படின்னு இவ்வளோ சோகத்தில் எங்கள் அம்மா கால் பண்ணால் எங்கள் அம்மா அப்போ தான் இப்போ தெரியுதா அம்மா எவ்வளோ வேலை செஞ்ச அம்மா அருமை இப்போ தெரியுதா நீ அம்மா நானே டெட் பெட்டில் இருக்கேன். இப்போ இந்த பட டைலாக்னா அவசியம் தானான்னு லைனாக பெரிய கிண்ணி குட்டி கிண்ணி சின்ன கிண்ணின்னு மாவை ஊற்றி பாக்ஸ் நிறைய அடைச்சி அச்சு முறுக்கு அழகாக சுட்டாச்சு.